இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் ஆல் n+1 ப்ரூவ் தட் 1+2² + 3² இது ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது கொஸ்டின் இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த இதை கொடுத்து இதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த n இருக்கா, இந்த n இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணணும்னா டேரக்டா 1 போடணும். ஃபர்ஸ்ட் ஃபார் 1 n = 1ன்னு போடணும் எல்லா கொஸ்டினுக்கும். ஓகேவா? ஃபார் n = 1ன்னு போடணும். 1ன்னு போட்டேன்னா இந்த சைடு மட்டும் இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடு, இதை மட்டும் எடுத்துக்கோ. இதை மட்டும் எடுத்துட்டு அது n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடு. ஓகேவா? அப்போ என்ன என்ன ஆகும்? 1 × 1+1 × 2 × 1+1 ஆகுமா? அப்போ அதை கால்குலேட் பண்ணா எவ்வளோ? இது 1, இது 2, இது 3 ஆகுமா? அப்போ 2 × 3 6 6 × 1 6. அப்போ 6/6 1 தானே. அப்போ 1 வந்துருச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 1 வந்துருச்சுன்னா இட் இஸ் ட்ரூ ஃபார் n = 1 எழுதிடணும். இட் இஸ் ட்ரூ ஃபார் n = 1. அடுத்து என்ன பண்ணணும்? நவ் லெட்ஸ் டேக் அ பாசிட்டிவ் இன்டிஜர் k. எல்லா சமமும் இதே தான், கேன்னு எடுத்துக்கணும். இப்போ n-க்கு பதிலாக 1 எடுத்தோமா, இப்போ அந்த n-க்கு பதிலாக கேன்னு எடுத்துட்டு உங்க கொஸ்டின்ல அப்படி எங்கெல்லாம் n இருக்கோ எல்லா இடத்துலையும் k போட்டுறணும். ஓகேவா? இப்போ இது கீழே என்ன எழுதணும்னா, let us assume that this equation is true for n = k. இது வந்து n = k-க்கு ட்ரூவா இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதிடணும், அசியூம் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? k-க்கு பதிலாக k+1 எடுக்க போறோம். அப்போ k ட்ரூவா இருந்துச்சுன்னா k+1 ட்ரூவா தான் இருக்கணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா p of k+1 எடுக்க போறோம். இந்த k+1 எப்படி இருக்கும்னா, அதாவது இது k²ன்னு வையேன். அதாவது இது k², இது வந்து ஒரு நம்பர் இருக்கு. இப்போ k வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 11ஆ இருக்குமா? 10க்கு அடுத்த நம்பர் 11ஆ இருக்குமா? 10² அடுத்த நம்பர் 11ஆ இருக்குமா? அந்த 11 எப்படி k-ல சொல்லலாம்? இப்போ k 10ன்னா 11 எப்படி சொல்லலாம்? k+1 சொல்லலாமா? இப்போ k-ங்கிறது 10, அப்போ 11 எப்படி சொல்லலாம்? k+1 சொல்லலாமா? கரெக்டா? சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல 11+² வருதுன்னா அது என்ன, 11 வரைக்கும் வருதுன்னா இந்த இடத்துல pk+1 இருக்கும். அதை எப்படி எழுதலாம்னா pk + k+1². அதாவது இதுலயே 10² வரைக்கும் வந்துடும். எக்ஸ்ட்ராவா நான் என்ன ஆட் பண்றேன்? ஒரு 11² மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். கரெக்டா? அப்போ நான் pk+1 எடுக்கும்போது எனக்கு 11² வரைக்கும் வரும். அதாவது என்னோட எல்லா கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா, கொஸ்டின்லயும் இதே மாதிரி ஆமா, தான் எடுக்கணுமா? எல்லா கொஸ்டினும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இந்த இது மட்டும்தான் மாறப்போகுது. உனக்கு என்ன மாறும்னா, இந்த இது இருக்கா, இந்த கொஸ்டின், இது மட்டும்தான் மாறும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் பிகேக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன்? என்னோட பிகேவை எடுத்து போட்டேன். இவன் தான் என்னோட மொத்த பிகே. ஓகேவா? இவனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மிச்சம் உள்ள k+1² அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? டேரக்டா இதை கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 6 இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்ன ஆயிரும்? 6k+1² ஆயிருமா? 6 காமனா டிவைட்ல போயிரும். ஓகேவா? காமனா டிவைட்ல போயிருச்சு. இப்போ என்ன பண்றேன்? இந்த சைடும் k+1 காமனா இருக்கு, இந்த சைடும் k+1 காமனா இருக்குன்னு சொல்லி ஒரு k+1 வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? வெளியே எடுத்தோடனே இங்க மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு k இருக்கும், ஒரு 2k+1 இருக்கும். கரெக்டா? k+1 வெளியே போயிருச்சு. அப்போ k 2k+1னா இந்த k-யை கொண்டு போய் 2k-ல மல்டிப்ளை பண்ணா 2k² வருமா? k கொண்டு போய் 1ல மல்டிப்ளை பண்ணா k-ன்னு வருமா? அப்போ 2k² + k வந்துருச்சா? அடுத்து இங்க மிச்சம் உள்ளது 6 × k+1² இருக்கும். இதுல ஒரு k+1 போயிருச்சுன்னா மிச்சம் ஒரே ஒரு k+1 மட்டும் இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? அடுத்தது இப்போ இதை எப்படி எழுதுறாங்கன்னா, இது எப்படி இருக்கு? 2k² + k + 6k + 6ன்னு இருக்குமா? எப்படி இது இது எல்லாமே ஆட்ல தானே இருக்கு. இந்த 6 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிரு. 6k + 6ன்னு இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? 2k² + k + 6k + 6ன்னு இருக்குமா? அப்போ இங்க ஒரு k, இங்க ஒரு 6k, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7k ஆயிருமா? அப்போ கீழே எப்படி ஆயிரும்? 2k² + 7k + 6ன்னு ஆயிருதா? ஓகே. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்றாங்க. ஃபேக்டரைஸ் பண்றதுன்னா எப்படி சொல்ல? அந்த இதுல போட்டு ரூட்ஸ் கண்டுபிடிப்பு இல்ல, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அதில் போட்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சுன்னா என்னெல்லாம் வரும்னா, ஒன்று -2ன்னு ஒன்று வரும். ஓகேவா? இன்னொன்று -3/2ன்னு ஒன்று வரும். ஓகேவா? அது எப்படி எழுதணும்னா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்க +2 எழுதணும். -3/2 வருதுல்ல, அந்த 3 இங்க வந்துரும், 2 இங்க போயிரும். ஓகேவா? எல்லா கொஸ்டினும் கேட்டா இது எழுதி ஆமா, விட்டுறணும். எல்லாமே சேம் தான். மல்டிப்ளிகேஷன் கேட்டா. ஆமா. இப்போ இதுன்னு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்? இந்த k+1 மட்டும் பிரிக்கணும். இந்த k+1யும் இந்த 2k இதையும் பிரிக்கணும். பிரிச்சுட்டு இது k+1 ஃபர்ஸ்ட் உள்ள k+1 அப்படியே இருக்கும். இந்த k+2 எப்படி பிரிக்கணும்னா k+1 + 1ன்னு பிரிக்கணும். ஓகேவா? இது எதுக்கு இப்படி பிரிக்கிறோம்னா, அது பிரிக்க கூட வேணாம். நான் எப்படி சொல்றேன் பாரு. இது வரைக்கும் நீ பண்ணிரு. ஓகேவா? இது வரைக்கும் பண்ணிட்டியா? இது வரைக்கும் பண்ணிட்டு உன்னோட கொஸ்டின் இருக்கா? எங்க இருக்கு? இங்க இருக்கு. கரெக்டா? இந்த கொஸ்டின் இதுதானே உன்னோட கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல எங்கெல்லாம் n இருக்கோ அந்த இடத்துல k+1 போட்டுரு. எங்கெல்லாம் n இருக்கோ
எண்ணுக்கு பதிலாக கே பிளஸ் ஒன் போட்டால் உனக்கு இது கிடச்சிரும். கரெக்டா? நீ பாரு, இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணு, அடுத்து இது ஒரு எண்ணு வந்துருச்சா? போட்டுட்டு ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். thus pk plus 1 is true whenever pk is true. அவ்வளோதான். இதுதான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். எல்லா சமுக்கும் சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ப்ரூவ் பண்ண போற, அடுத்த கேக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே 11th 12thலயே வந்திருக்குல்ல அதெல்லாம். முன்னாடில இருந்தே வருது. இன்னும் தெரியல. ஒன்னுக்கு ப்ரூவ் பண்ணும், கேக்கு ப்ரூவ் பண்ணும், அடுத்த கே பிளஸ் ஒன். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். கேட்க கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் இப்படித்தான் கேட்டிருக்கான் பாரு. யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இஸ் டிவிசிபிள் பை இது கேட்டிருக்கானா, ஒரு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சம் கேட்டிருக்கானா, ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஒன்று கேட்டிருக்கானா. இது கேட்டா எப்படி எழுதுறது? அது கேட்டா அந்த क्वेश्चन எழுதி விட்டுறேன். அது சொல்றேன். இப்போ இதா இங்க கேட்டிருக்கானா, அதே கொஸ்டின், சேம் கொஸ்டின். பத்தியா, நம்ம இப்போ பார்த்த சேம் கொஸ்டின் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ல கேட்டிருக்கானா. கீழே என்ன கேட்டிருக்கான்? ரெக்கரன்ஸ் ரிலேஷன் தான் கேட்டிருக்கான். இதை வந்து இந்த சம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கேட்டிருக்கான். இதை வந்து தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஏக்கு பதிலாக டீன்னு கொடுத்துருக்கான், எண்ணுக்கு பதிலாக கேன்னு கொடுத்துருக்கான். வேற எந்த சேஞ்சும் இல்லை. ஓகேவா? நம்ம ஏஎன் போடுவோம்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான்? அதை டிகேன்னு போட்டிருக்கான். அவ்வளோதான். நேம் மட்டும் தான் மாத்திருக்கானே தவிர சம் அதே தான். ஓகேவா? இல்ல ப்ரோ, பி போடலாம்ல. பில ஈஸியா இருக்கு. பியா? பி இது ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இது டிவிசிபிள் பை 8ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இது இருக்குமே. போதும் ஃபுல்லா எல்லாம் படிக்க முடியாது. நான் ரெக்கரன்ஸ், நான் ஹோமோஜினியஸ், அப்புறம் வந்து அந்த நீ சொன்ன கொடுத்த அந்த ஃபோர்த் அந்த ஐசோமார்பிசம் எந்த யூனிட்? இது ஐசோமார்பிசம் 3rd யூனிட். இங்க பாரு, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு போட்டுரு. ட்ரூத் டேபிளா போட தெரியும்ல? ட்ரூத் டேபிள் போட தெரியும்ல? தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் ட்ரூ ட்ரூ போட்டு அதெல்லாம் போட தெரியல. ஆர் டேபிள் ஆண்ட் டேபிள் தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இந்த இதெல்லாம் ரொம்ப ஈஸி இது போடுறது. ஓகேவா? இந்த இதுல இது பார்த்துக்கோ. ஓகேவா? வேற என்ன இருக்கு? செகண்ட் இதுல இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் ரெக்கரன்ஸும். 4th யூனிட்ல இங்க பாரு, ஐசோ இது வந்து இது வேணாம், இந்த இது பாரு, இது ஐசோமார்பிசம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும். ஓகேவா? இது தியரம். 3rd யூனிட்ல தான் இருக்கிறதுல, 3rd 4th யூனிட்ல தான் நிறைய தியரம் இருக்கு. 4th யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரம் தான், வேற எதுவுமே இல்லை 4th யூனிட். ஓகேவா? 5th யூனிட்ல டிமார்கன்ஸ் லா வேணா ஈஸியா இருக்கும், ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். டிமார்கன்ஸ் லா இது இருக்கிறதே ரொம்ப ஈஸியா இருக்கும். டிமார்கன்ஸ் லா டிமார்கன் கண்டிப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இதுலயும். இந்தா இதுவும் டிமார்கன் தான். இது எப்படி எடுக்கிறது? எது அது எப்படி எங்க இருந்து எடுக்கிறது? எது டிமார்கன் சொல்லி விடுங்க சொல்றியா? ஆமா, இரு வர சொல்லி விட்டு டைம் ஆயிடும் போல இருக்கு. ஆமா. ஏதோ எஃபெக்ட் போடாம போனோம் ஒரு நாள், ஏதோ எஃபெக்ட் போடுறோம், முடிஞ்சா பாப்போம். ஒரே நிமிஷம். சேவ்டு மெசேஜஸ் எங்க இருக்கு? ஏதாவது தியரம் 4 தியரம் ஃபர்ஸ்ட் போயிட்டு, இந்த ஹேண்ட்ஷேக் தியரம், அப்புறம் லெட்ரேஞ்ச் தியரம், அப்புறம் டிமார்கன்ஸ் தியரம், ஒரு 4 தியரம் படிச்சுட்டு போயிட்டு. அப்பா என்ன எப்படி இருக்கு? இது சும்மா அப்படியே ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நவீன் இப்போ அடுத்த வாட்டி கிளியர் பண்ணிடலாம்ல M3? டைம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். இல்ல அடுத்த 6 மாசம் இருக்கு. ஆமா, 6 மாசம் கூட இல்ல நவீன், 4 மாசம் தான் இருக்கு. அப்புறம் செமஸ்டர் வச்சிடறாங்கல்ல. இதான் டிமார்கன்ஸ் தான் இங்க இருக்குல்ல. லாட்டிஸ் எந்த டிமார்கன்ஸ் இது எழுதி விட்டுறணும். ஆமா, இதேதான், இது ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான் பாரு, A and B dash
ஏ அண்ட் பி டேஷோட ஃபார்முலா என்ன? ஏ டேஷ் ஆர் பி டேஷ். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்ல வரும். இங்கே ஒரு டேஷ் இருந்தால் இங்கே 2 டேஷ் வரும், அவ்வளோதான். ஏ அண்ட் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஆர் பி டேஷ். அதே தான் கீழே அப்படியே இது ஆர் போட்டால் இங்கே ஆண்ட் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. அந்த டேஷுக்கு பதிலாக இன்னொன்று என்ன போடலாம்னா, டேஷ் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாரும் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். ஒன்று பார் ஒண்ணு போடலாம், போட்டால ஒண்ணு இல்லை போதும். இந்த டேஷ் போட்டாலே போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ அண்ட் பி டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஆர் பி டேஷ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ். இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா, ஒரு ஏ அண்ட் பி எடுத்துக்க போகிறோம். அதாவது இப்போ இது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ டேஷ் ஆர் பி டேஷ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏ டேஷ் ஆர் பி டேஷ்னு எடுத்துக்கிறோம். இது கூட என்ன பண்றோம், அதோட அப்படியே ஆப்போசிட், இதோட எல்லாத்தோட ஆப்போசிட், அதாவது ஏ டேஷோட ஆப்போசிட் ஏ, ஆரோட ஆப்போசிட் அண்ட், பி டேஷோட ஆப்போசிட் பி. கரெக்டா? இதோட அப்படியே ஆப்போசிட்டை என்ன பண்றோம், இது கூட மல்டிப்ளை பண்றோம். அண்ட் மல்டிப்ளை பண்றோம். ஒரு இது கூட அதோட ஆப்போசிட்டை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? அதனாலதான் இந்த சைடு 0. ஓகேவா? இதுல என்ன பண்றோம், ஒரு இது கூட அதோட ஆப்போசிட்டை அப்படியே ஆட் பண்றோம். அதாவது ஒரு 1 கூட ஒரு 0 ஆட் பண்ணா என்ன ஆகும்? 1 தானே வரும். 1 கூட 0 மல்டிப்ளை பண்ணா 0, ஆட் பண்ணா 1. அந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டோட மல்டிப்ளை பண்ணோம் 0, ஆப்போசிட்டோட ஆட் பண்ணா 1. ஓகேவா? இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றேன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா போடுறேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா எப்படி போடணும்? ஏ அண்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எப்படி போட போறேன்னா, இந்த ஏ அண்ட் பி இருக்கா, இந்த ஏ அண்ட் பி அண்ட் இருக்கா, இந்த ஏ அண்ட் பி அண்ட், இது மூணுத்தையும் வச்சுக்கோ, இந்த ஏ அண்ட் பி அண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஏ அண்ட் பி அண்ட ஏ டேஷ்க்கும் கொடுக்க போறேன், பி டேஷ்க்கும் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஏ டேஷ் கொடுக்குறேன். ஏ அண்ட் பி அண்ட் ஏ டேஷ் இங்க இருக்கா, ஏ அண்ட் பி அண்ட் ஏ டேஷ். அடுத்து என்ன பண்றேன், ஏ அண்ட் பி அண்ட் இந்த பி டேஷுக்கு போறேன். ஏ அண்ட் பி அண்ட் பி டேஷ் வந்துட்டேன்னா, நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு, ஆர். ஆர் வந்துருச்சா? அவ்வளவுதான். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, கம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்றேன். கம்யூட்டேட்டிவ் லானா ஒண்ணுமே இல்லை, அப்படியே திருப்பி போடுறது. ஓகேவா? என்ன பண்றேன், இங்க ஏ அண்ட் பின்னு இருக்கா, இதை பி அண்ட் ஏ மாத்திட்டேன். ஏ அண்ட் பிஏ பி அண்ட் ஏ மட்டும் மாத்திருக்கேன், வேற எந்த சேஞ்சுமே பண்ணல. ஓகேவா? மத்த எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பேர் கம்யூட்டேட்டிவ் லா. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அசோசியேட்டிவ் லா போட போறேன். அசோசியேட்டிவ் லானா என்னன்னா, பிராக்கெட்டை மட்டும் மாத்தி போடுறது. அதாவது இந்த ரெண்டுக்கும் இப்போ பிராக்கெட் இருந்துச்சா, அதை அப்படியே மாத்தி கொண்டு போய் இந்த ரெண்டுக்கும் போட்டேன். ஏ அண்ட் ஏ டேஷுக்கு போட்டேன் பிராக்கெட்டை. அதே மாதிரி இங்கே ஏ அண்ட் பிக்கு இருந்துச்சா, இதை பி அண்ட் பி டேஷுக்கு பிராக்கெட்டை போட்டேன். பிராக்கெட்டை மட்டும் மாத்தினா இதுக்கு பேர் அசோசியேட்டிவ். மேல வரும்ல, ஏக்கு மேல. ஆமா, மேல மேல டேஷ் வரும் மேல. ஓகேவா? இப்போ இங்க பாரு, ஏ அண்ட் ஏ டேஷ். ஏ அண்ட் ஏ டேஷ்னா ஒரு இதுவும் அதோட ஆப்போசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், ஒரு இதுவும் அதோட ஆப்போசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணா 0. அதனால இங்க 0 போட்டாங்க, பி அண்ட் 0ன்னு போட்டாங்க. ஓகேவா? இங்க இங்கேயும் அதே மாதிரி ஒரு இதுவும் அதோட ஆப்போசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 0. கரெக்டா? அதனால இங்கேயும் பி அண்ட் 0, இங்கேயும் ஏ அண்ட் 0. கரெக்டா? எது கூட 0 மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆகும், 0 தானே வரும். ஸோ அகைன் 0. இது கூட 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0 0 ஆர் 0 0. கடைசியில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இது 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். புரிஞ்சதா? ஈஸியா. இது ஒரு கேஸுக்கு. இந்த மாதிரி அடுத்த கேஸுக்கு போகணும். அடுத்த கேஸுக்கு அதே தான், நீ அங்க என்ன பண்றியோ அதே தான் திருப்பி பண்ற. ஓகேவா? திருப்பி பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் லா அசோசியேட்டிவ் லா போட்டுட்டு இங்கே உனக்கு எப்படி வரும்னா, 1 ஆர் பி டேஷ் 1 ஆர் ஏ டேஷ்னு வரும். இங்கே ஆண்ட் வந்துச்சா, இங்கே ஆண்ட் வந்துச்சா, ஆண்ட் 0ன்னு வந்துச்சா, இங்கே ஆர் 1ன்னு வரும். 1 கூட எதை ஆட் பண்ணாலுமே 1 தான். ஸோ 1 இங்கேயும் 1, 1 அண்ட் 1 1. அப்போ இதுவும் ப்ரூவ் ஆயிருச்சு. இந்த ரெண்டு ப்ரூவ் ஆயிருச்சா? இப்போ இந்த ரெண்டும் எதுக்கு பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பண்ணோமா, அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதே மாதிரி இன்னொரு 2 எடுத்து ப்ரூவ் பண்ணோம். மொத்தம் 4. 1 2 3 4 மொத்தம் எல்லாமே சேம் தான். ஆமா, எல்லாமே சேம் தான். இது ஃபர்ஸ்ட் இது 0, இது 1, அடுத்தது 0, அடுத்தது 1. இந்த ஆன்சர் மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீ எப்படினாலும் போட்டு ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டா போதும். பாப்போம் என்னன்னு. எடுக்கு பண்ணணும். இல்ல எடுத்து பண்ணணும். ஒண்ணு 2 படிச்சாலே போதும், பேலன்ஸ் 2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம்ல. ஆமா, அப்படியே டைரக்டா சேம் தான்.
சிம்பிள் மட்டும் தான் மாறி மாறி வரும். லெட்ரேஞ்ச் தியரம் லெட்ரேஞ்ச் இது லெட்ரேஞ்ச் தியரம் லெட்ரஸ் அப்படின்னா இல்ல லெட்ரேஞ்ச் தியரம்னு ஒரு தியரம் லெக்ராஞ்சியா? லெக்ராஞ்ச் அது பேர் வரல. லெக்ராஞ்சி இதுலயா வருது? இல்ல அது ஃபோர்த் நினைக்கிறேன். இப்படியா? லெக்ராஞ்சியா? ஆமா, லெக்ராஞ்சி தியரம். இந்த ஃபோர்த் யூனிட் தான் சரியான மண்டக்காயிரம் யூனிட். ஓகே அது இதுன்னு குழப்பி இருப்பானு வந்து M2 அந்த சார் வந்தனால பார்த்துட்டோம் எழுதிட்டோம். இந்த எம்பனுக்கு இவனும் அந்த இவன் வந்துட்டாங்களா ஆர்கிஃப் பேங்க்ஸ் பேருங்களா ஆர்கிஃப் எல்லாம் இவனை பார்த்து எழுதிடுறான். முன்னாடி அவனை உட்காரான் மாமூதே யாரும் பார்த்து எழுதிடுறான். ஆசிஃப் ஃபஹீம். ஆசிஃப் நல்லா படிப்பாங்க. நல்லா படிப்பான். நல்லா பின்னாடி 2 பேரும் ஆசிஃப் ஃபஹீம் 2 பேரும். ஆனால் மஹ்மூதும் நல்லா தான் படிப்பான். மஹமூது கூட ஏதோ அரியர் வச்சான் போயிடுச்சு இல்ல? யாருக்கு? மஹமூது. மஹமூது பிசிக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. பிசிக்ஸா? அவன் பிசிக்ஸ்ல மட்டும்தான் 2 பிசிக்ஸ்லயும் அரியர். இங்க இருக்கு லெக்ராஞ்ச். The order of a subgroup of a finite group divides the order of the group. இது உனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? சப் குரூப், ஃபைனைட் குரூப், ஆர்டர் ஆஃப் த குரூப். இது தெரிஞ்சாதான் இது புரியுமே, இல்லாட்டி அப்படியே சும்மா படிச்சுட்டு போக வேண்டியதான். அப்படியா? படிச்சுக்கிறேன் கூட பாத்துக்கலாம். படிச்சுக்கிறேன். இந்த இது ஃபுல்லா அனுப்பி விடுறேன். இதுல எல்லா யூனிட்டோட எல்லா நோட்ஸ் இருக்கு. ஓகே, ரிட்டர்ன் தியரம் அப்புறம் வந்து ஏதாவது படிச்சு எழுதுவோம். நான் கேக்குறானுங்க இருக்கிற தியரம் எல்லாமே இந்த நோட்ஸ்ல எல்லாமே இருக்கு. இது உனக்கு அனுப்பி விடுறேன். இல்ல இப்போ நம்ம என்னதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேக்குறேன் அதை பொறுத்து தான் இருக்கு இல்ல? ஆமா. தெரியல. சரி நான் ரிட்டர்ன் தியரம் அப்புறம் ஐசோமார்பிசம் அப்புறம் வந்து ரெக்கரன்ஸ் அப்புறம் வந்து அந்த டிமார்கன்ஸ் அப்புறம் வந்து ஹேண்ட் ஷேக் இதோட போட்டு போயிடுறேன். நான் என்ன பண்ண யூனிட் 1ல டேபிள் ட்ரூத் டேபிள் நல்லா பாத்துக்கோ. ட்ரூத் டேபிள் வந்து ஒரே நிமிஷம் ட்ரூத் டேபிள் போயேன். இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்களா? P and Q ஆர் நெகேஷன் P and R னு கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் PQR 3 இது கொடுத்துருக்காங்க. 3 வேரியபிள். கரெக்டா? 3 வேரியபிள்னால மொத்தம் 8 வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. 3 வேரியபிள்னால மொத்தம் 8 வரும். 2னா 4 வரும். 4னா 16 வரும். ஓகேவா? 2னா 4 4 மொத்தமே இந்த இது இருக்குல்ல, மொத்தமே 4 தான் வரும். 2னா 4 வரும். 3னா 8 வரும். 4னா 16 வரும். அப்படி டபுள் ஆயிட்டே போகும். 2னா 4 வரும். 4னா 3னா 8 வரும். 3னா 8 4னா 16. இங்க மொத்தம் எத்தனை இருக்கு? PQR மொத்தம் 3 வேரியபிள் தான். கரெக்டா? PQR அதனால 3 அப்ப 8 வருமா? 8 வந்தா எப்படி போடுறதுன்னா 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் போட்டுருவியா? இதே 4 வந்துச்சுன்னா 16 போடணுமா? 4 ஃபால்ஸ் 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். இல்ல எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் இது PQRS இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க PQRS இருந்துச்சுன்னா 4 இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணா 8 ட்ரூ 8 ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் இது Pக்கு 8 ட்ரூ 8 ஃபால்ஸ். ஓகேவா? Qக்கு 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். Rக்கு 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். Sக்கு ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே தானே? இது போட்டுனா என்ன பண்றது? இப்போ PQR போட்டியா? இங்க என்னலாம் ஃபர்ஸ்ட் தேவைன்னு சொல்லி கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் PQR தவிர வேற ஏதாச்சும் இருக்கா? நெகேஷன் P இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நெகேஷன் P கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெகேஷன் Pனா Pக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு இருந்துச்சுன்னா இங்க ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். இங்க ஃபால்ஸ் ஃபால்ஸ் தான் இங்க ட்ரூ ட்ரூ. Pனா
அப்படியே ஆப்போசிட். 7P-யா? ஆமா 7P தான் ஓகே ஓகே. நெகேஷன் P. ஓகேவா? அப்படியே ஆப்போசிட். ஆ அடுத்து என்ன பண்ணணும், இது இது டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல இருந்து ஒன்னொன்னா கண்டுபிடிக்கணும். P and Qன்னு இருக்கா, அது P and Q கண்டுபிடிக்க போறோம். ஆண்ட்னா என்ன, ஆண்ட்னா எப்போ ரெண்டுத்துக்கும் என்ன சேமா சொன்னா இருக்கு. மல்டிப்ளை. ஓகேவா? ஓ மல்டிப்ளைல மல்டிப்ளையா? ஒரு ஃபால்ஸ் வந்தாலே மொத்தமும் ஃபால்ஸ் தான். மல்டிப்ளைல ஒரு ஃபால்ஸ் வந்தாலே ம் மொத்தம் ஃபால்ஸ். அப்போ P and Q இது ரெண்டுத்தையும் பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இது ரெண்டுமே ட்ரூ ட்ரூ வந்துடும். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அதனால ஃபால்ஸு. இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸு. இங்கே இது எல்லாமே ஃபால்ஸ் ஆயிரும். கரெக்டா? P and Qல. ம் அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, நெகேஷன் P and R இருக்கு. இந்த நெகேஷன் P-யும் இந்த R-யும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸ். இங்க ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். இங்க மட்டும் ட்ரூ ட்ரூ இருக்கு, அதனால ட்ரூ. இங்க ஃபால்ஸ், இங்க ட்ரூ ட்ரூ இருக்கு, ட்ரூ. இங்க ஃபால்ஸ், அதனால ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ இது ம் ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க, இது ரெண்டுத்தையும் இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க, ஆர். அப்ப என்ன ஆ பண்ண போறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. ஓகேவா? ட்ரூ இருக்கு, ட்ரூ. ட்ரூ இருக்கு, ட்ரூ. ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். ட்ரூ இருக்கு, ட்ரூ. ஃபால்ஸ் ஃபால்ஸ். ட்ரூ இருக்கு, ட்ரூ. ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ ம் மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம்னா என்ன சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதிகமா இருக்கிறது. மின் டேர்ம்னா கடைசி உன்னோட ஆன்சர்ல எதெல்லாம் ட்ரூ வருதோ அதெல்லாம் மின் டேர்ம். ஓகேவா? எதெல்லாம் ட்ரூ வருதோ அதெல்லாம் மின் டேர்ம். அதான் பாக்ஸ் போட்டிருக்காங்களா, எதெல்லாம் ட்ரூ வருதோ ஆமா. அதுக்கெல்லாம் பாக்ஸ் போட்டிருக்காங்களா. இது எப்படி மின் டேர்ம் எப்படி எழுதுறதுன்னா, இந்த ட்ரூ எதுக்கு போட்டிருக்காங்க பாரு, இந்த பிக்யூஆருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள பிக்யூஆருக்கு தானே போட்டிருக்காங்க. அப்ப என்னது, பி ஆமா. ட்ரூ, கியூ ட்ரூ, ஆரும் ட்ரூ. நாலுமே ட்ரூவா, அதனால ஆண்ட் போட்டு மின் டேர்ம் எழுதணும். இது பாரு, இது பார்த்தோன்னா பி ட்ரூ, கியூ ட்ரூ, ஆர் ஃபால்ஸ். அப்போ பி கியூ நெகேஷன் ஆர். புரியுதா? எங்க ஃபால்ஸ் இருக்கோ அங்க மட்டும் நெகேஷன் போட்டுறணும். புரியுதா? ஓகே. ஆண்ட் நடுவில் ஆண்ட் போட்டு எழுதணும். இது மின் டேர்ம். மேக்ஸ் டேர்ம்னா எப்படி எழுதுவ, ஆண்ட்னா எங்க மல்டிப்ளை தானே? ஆர்னா தானே ஆண்ட்னா பிளஸ். மல்டிப்ளை. ஆமா, ஆண்ட்னா மல்டிப்ளை, ஆர்னா பிளஸ். இதே மேக்ஸ் டேர்ம் கேட்டாங்கன்னா என்ன தெரியுமா எழுதணும், மேக்ஸ் டேர்ம் கேட்டாங்கன்னா அந்த ஃபால்ஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணிக்கோ. ஃபால்ஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கு, இப்போ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்கா. அப்ப என்ன பண்ணணும்னா பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர். இந்த இடத்துல மேக்ஸ் டேர்முக்கு ஆர் போடணும், மின் டேர்முக்கு ஆண்ட் போடணும், மேக்ஸ் டேர்முக்கு ஆர் போடணும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இங்க மின் டேர்ம் எல்லாம் எடுத்து மொத்தமா சேர்த்து எழுதியிருக்காங்களா கரெக்டா கீழே. ஆமா. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, ஆர் போட்டிருக்காங்க. மின் டேர்ம்ல ஆண்ட் வரும், ஆனா மின் டேர்முக்கு வெளியே ஆர் போட்டிருக்காங்களா. இந்த மாதிரி போட்டாங்கன்னா இதுக்கு பேர் பிடிஎன்எஃப். ஓகேவா? இதே இது பிசிஎன்எஃப்னு கேட்டாங்கன்னா மேக்ஸ் டேர்ம் எழுதணும், மேக்ஸ் டேர்ம் இதுக்கு பதிலாக மேக்ஸ் டேர்ம் எழுதணும், மேக்ஸ் டேர்ம் எழுதி அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அது பிசிஎன்எஃப். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணா பிசிஎன்எஃப், இப்படி பண்ணா பிடிஎன்எஃப். ஓகேவா? 8 மார்க்கா? இது 8 மார்க் 16 மார்க்ல கூட சில டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ட்ரூத் டேபிள் வச்சு டாட்டாலஜி ப்ரூவ் பண்ணுங்க. டாட்டாலஜினா என்ன சொல்லியிருக்கேன், டாட்டாலஜினா டாட்டாலஜினா ஒண்ணுமில்ல, டாட்டாலஜி கடைசி ஆன்சர் இருக்குல்ல, சொல்லுங்க. இந்த டேபிள் இருக்குல்ல, இதுல எல்லாமே ஆமா. ட்ரூ 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 ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டாட்டாலஜி. ஹென்ஸ் இதுல ட்ரூ வந்தாலே நீ என்ன போட்டுரு, ஹென்ஸ் டாட்டாலஜி இஸ் ப்ரூவ்ட். அவ்வளவுதான். ஓகே ஓகே தானே? ஓகே தாங்க. ம். இப்போ நீ வந்து அப்படி உனக்கு கேட்குறாங்க, இது ட்ரூத் டேபிள் இல்ல, கொஸ்டின்ல ட்ரூத் டேபிள்னு கொடுக்கலன்னா, கொஸ்டின்ல ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கொடுத்துட்டு ட்ரூத் டேபிள் கொடுக்கல, இதான் இதில் கேட்டிருக்காங்க பார்த்தியா, ஃபைண்ட் பிடிஎன்எஃப் அண்ட் பிசிஎன்எஃப் ஆஃப் த ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க தெரியுமா. இதில் அவங்க சொல்லலை நீ ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணுமா இல்லை ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி பண்ணணுமான்னு சொல்லலை. அதனால நீ டேரெக்டாக என்ன போட்டுடலாம்னா ட்ரூத் டேபிள் போட்டுடலாம். ஓகேவா? இல்லை அவங்களே ஒரு கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் நீ ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ மட்டும் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, டு நாட் யூஸ் ட்ரூத் டேபிள் அவங்க கொடுத்தா மட்டும் யூஸ் பண்ணாத. ஓகேவா? கொடுக்கலன்னா நீ பாட்டு டேரக்டா ட்ரூத் டேபிள் போட்டு போயிட்டே இரு, ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? இப்ப மேல போறாங்க, 2 நிமிஷம் மேல போ. இதுக்கு இப்ப முன்னாடி போனாங்க. இப்ப வந்து இந்த இங்க நிக்கலாம். இந்த இப்போ காமிச்சேன். இதுவா? இல்ல இது இல்ல, மேல மேல இந்த இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க இருக்கு, இதுவா? இதுவா? இதுதான். இப்போ இதுல கொஸ்டின்ல இதுல என்ன கொடுக்கல தெரியுமா? பாத்தியா, பிடிஎன்எஃப் அண்ட் பிசிஎன்எஃப் மட்டும் தான். இல்ல இப்ப வந்து இந்த ட்ரூத் டேபிள் போடணும்னா P-ன்னு ஒன்னு கிரியேட் பண்ணோம், Q-ன்னு ஒன்னு கிரியேட் பண்ணோம், Q1 R-ன்னு கிரியேட் R1. பண்ணோம். 3 இருக்கு, 8 வரும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ட்ரூ 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 4 ட்ரூ 4 ஃபால்ஸ் போட்டுருவியா?
போட்டுருவோம். அதுக்கப்புறம் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். ஆ. அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் போடணும். ம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நெகேஷன் கியூ கண்டுபிடிக்கணும். ஆமா. நெகேஷன் Q கண்டுபிடிக்கணும். நெகேஷன் P கண்டுபிடிக்கணும். 2 கண்டுபிடிக்கணும். ஆமா, நெகேஷன் ஆ. பினா நெகேஷன் கியூனா இதுதானே P யோட ஆப்போசிட். ஆப்போசிட். ஓகே. நெகேஷன் Qனா பியோட Qயோட ஆப்போசிட். ஆப்போசிட். அடுத்து என்ன பண்ணணும்? இது கண்டுபிடிக்கணும். நெகேஷன் Q தென் R கண்டுபிடிக்கணும். தென்னுனா எப்படி தென் தெரியுமா? ஆர்னா அதுக்கு தான் இந்த ட்ரூத் டேபிள் பார்த்துட்டு போகணும். இந்த குட்டி குட்டி ட்ரூத் டேபிள்லாம் பார்த்துட்டு போ, ஓகேவா? பட் இதான் தென்னோட ட்ரூத் டேபிள். தென் எப்படின்னா, ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டுமே சேமா இருக்குன்னா இதுவும் ட்ரூ ட்ரூன்னு இருக்கணும், இதுவும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும் ட்ரூ. மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். சாரி 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 மாத்தி சொல்றேன். தென்னுனா நல்லா நான் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ட்ரூ இருக்கணும், செகண்ட் ஃபால்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரூ இருக்கணும், செகண்ட் ஃபால்ஸ் இருக்கணும். இது மட்டும்தான் ஃபால்ஸ். மற்ற எல்லாமே ட்ரூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரூ இருந்து செகண்ட் ஃபால்ஸ் இருந்தா மட்டும் ஃபால்ஸ். இல்லைன்னா மற்ற எல்லாமே ட்ரூ. புரிஞ்சுதா? புரியுது. ஆ. நான் சொன்னது வந்து பை கண்டிஷனல். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன்ல, மிக்ஸ்டா இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, சேமா இருந்துச்சுன்னா ட்ரூ. ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு இருந்தாலும் ட்ரூ, ட்ரூ ட்ரூன்னு இருந்தாலும் ட்ரூ. அது போக ட்ரூ ஃபால்ஸ் இல்லை ஃபால்ஸ் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். இது வந்து பை கண்டிஷனல். இந்த மாதிரி 2 டபுள் ஏரோ போடுறாங்களா, இதுக்கு இது சிங்கிள் ஏரோ. தென்னுனா சிங்கிள் ஏரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. தென்னுனா சிங்கிள் ஏரோ, டபுள் ஏரோனா பை கண்டிஷனல். நவீன், இப்போ அடுத்த மாசம் கூட சப்போஸ் நான் வருவல்ல நீ, வரேன். அவனும் பிரச்சனை இல்லைல்ல. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ காலேஜ் வந்தா எப்படி நவீன்? காலேஜ் போக வந்து மாட்டியா காலேஜ்? பார்த்துக்கலாம். நான் மேக்ஸிமம் போக மாட்டேன், பார்த்துக்கலாம். மாட்டியா? சப்ஜெக்டே இல்லை, ஏன்னா நான் உன்னை அதுக்கு கேட்கவும் போயிட்டு. மாட்டாங்க, உன்னை எதுவும் ம். உன்னை எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஏதாவது கோர் ஆமா சப்ஜெக்ட் கரெக்ட். இருந்தா வச்சு போகலாம். கோர் சப்ஜெக்டே இல்லை. சப்ஜெக்டே இல்லையா? ஏன்? ஐ மீன் கோர் சப்ஜெக்ட் இல்லை, எல்லாமே சைடு இந்த இவிஎஸ் இஎஸ்எஸ் அந்த மாதிரி பண்றோம்ல, அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் எல்லாமே இருக்கு. இப்போ நமக்கு அடுத்த செமஸ்டர் எத்தனை சப்ஜெக்ட்? நான் முதல்வனை பொறுத்தான். நான் முதல்வன் நம்ம யாருமே ரெஜிஸ்டர் பண்ணல. நம்ம ஒரு கொஞ்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணல இல்ல. நான் முதல் பண்ணா ஏதோ 3 சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியல. அதனால நம்ம 3 இது எழுதுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன் நமக்கு பண்ண முடியல? அன்னைக்கு ஒரு நாள் பண்ண சொன்னாங்களா, குரூப்ல பண்ண சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு ஆ. நாள் தான் டைம் போல சூஸ் பண்றதுக்கு. அதுக்குள்ள அந்த வெப்சைட்ல அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் ஒரே நாள்ல. ஓ அப்படியா? இப்போ நம்ம படிச்சுதான் எழுதணும் 4 பேப்பர். தெரியல, அது என்னன்னு தெரியல. கேட்கறேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கிளாஸ்ல மட்டும் ஒரு 38 40 பேர்கிட்ட சூஸ் பண்ணல. மத்த எல்லாரும் சூஸ் பண்ணிட்டாங்க, நானும் சூஸ் பண்ணல. அது கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் எதுவும் சொல்லல. நான் சொல்லியே 1 வாரம் 1.5 வாரம் இருக்கும். என்ன ப்ரோ என்ன பண்றதுன்னு. சரி அது ஓகே நான் அது பாக்குறேன் என்னன்னு. இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ம். 3 ஏன் சப்ஜெக்ட் இப்ப அப்படியே ஈஸியா ஸ்கிப் பாஸ் பண்ணிட்டு ஆயிடும்? போயிடலாம். லேப் மட்டும் எழுதிட்டு போனா போதும். அப்படியா? ஆமா. நல்லா இருக்கு இது. அன்னைக்கே சூஸ் பண்ணிருக்கணும், விட்டுட்டோம். மத்த பேர் சூஸ் பண்ணிருப்பாங்க, பேலன்ஸ் 20 பேர் சூஸ் பண்ணிருப்பாங்க, 40 பேர் சூஸ் பண்ணானா? ஆமா, சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சப்ஜெக்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படி இருக்கா? ஆல்ரெடி இந்த செமஸ்டர் நம்ம ஒரு செமஸ்டர் நான் முதல்வன் பண்றோம்ல, எதுக்கு பண்றோம்? இந்த செமஸ்டர்ல இங்க இது பாரு. இப்ப யார் ம், யார் சூஸ் பண்ணிருக்கா உனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ்ல? தெரியலையே. இத பாரு ஒரு நிமிஷம். Okay, okay. ஓ, இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் தானா? நவீன், இப்ப வீட்டுல போர் அடிக்கல வெளியே போவேன் எங்கேயாச்சும்? எங்க யாரும் எங்க போக, எங்கேயும் போல. இந்தா இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இல்லையா? இல்ல, யாரும் இல்ல ப்ரோ. ஓ புது புது இடம்ல பள்ளிக்கூடம். ஓகே ஓகே. இந்த ஓப்பன் ஆல்ட்டுன்னு ஒன்று இருக்கா? ஆமா. கரெக்டா? இது நம்ம எழுதவே இல்லை கரெக்டா? இந்த ஓப்பன் ஆல்ட்டுங்கிறது 3 ஆமா. கிரெடிட் கோர்ஸ். நம்ம ஆனா எழுதவே இல்லை. எப்படி போச்சுன்னா, நான் முதல்வனுக்கு பதிலாக இது ஸ்கிப் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி போன வாட்டி ஓ. ஒரு நான் முதல்வன் பண்ணோமா, அதுக்கு பதிலாக இந்த ஒரு இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். மேண்டேட்டரி கோர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்தது பாரு, 3 ஓப்பன் ஆல்ட்டு இருக்கா? இந்த 3க்கு பதிலாக தான் ஆமா. நான் முதல்வன் பண்ணலாம். 3 கோர்ஸ் நான் முதல்வன்லேயே பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? ம். அப்ப பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிடுவாங்க அவங்க. பண்ணா நல்லா காலேஜ்ல இருக்கும். பண்ணிடுவாங்க. ம். இல்லாட்டி பாரு, அதோட சப்ஜெக்ட்லாம் ஒரு கொடூரமா இருக்கு.
இந்த இங்க பாரு, ஐயோ, என்னது இது? ஸ்பேஸ் இன்ஜினியரிங், குவாலிட்டி இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ்னா நமக்கு சம்மந்தமே இல்லாம எல்லாமே இருக்கு. எப்படி படிக்கிறப்ப நீ எப்படி சொன்னா நான் என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது என்னன்னே தெரியல அது. தெரியல, பார்ப்போம். சரி ஓகே, அவன் என்ன சரி, அனுப்பிச்சு விடுறேன் எல்லாம் யூடியூப்ல போட்டு. சரியா? ஓகே. ம் எல்லாம் போட்டு அவனை கிளீன் ம் கொண்டு அனுப்பிச்சு விட்றேன், நான் பார்க்க சரி. ஆரம்பிச்சிடறேன். சரியா? ஓகே. சரி ஓகே.